நாளில் வேத வசனத்துக்கு ஆதாரமாக ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து? சேல்தில் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு முத்திரை மோதிரமாக. அல்லேலூயா. மோதிரம் என்றாலே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? வெட்டிங் டேங்கில் என்ன பண்ணுவாங்க? நிச்சயதாரத்தில் என்ன பண்ணுவாங்க? முக்கியமாக மோதிரம் போடுவாங்க இல்லையா? அது ஒரு விசேஷித்த ஒரு அடையாளமாய் அது காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லார் கைகளிலும் மோதிரம் இருக்கிறது இல்லையா? அதுவும் அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? ராசியான மோதிரம் இல்லையா? கிரீன் கலர், ரெட் கலர் என்ன பண்ணுறாங்க? அதுக்கேற்ற மாதிரி அவங்களாம் அது போய் என்ன பண்ணி போட்டிருக்கிறாங்க. இப்படி பல மோதிரங்கள் பல விதங்களில் இன்னைக்கு மனிதர்கள் அணிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? திருமணமானவங்க அவங்க கையில் என்ன பண்ணோம்? மோதிரம் இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணலாது இல்லை இல்லையா? பெண்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க? மாங்கல்யத்தை அடையாளமாக போடுறாங்க. ஆனால் வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரினர்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அவங்களுடைய கரத்தில் மோதிரம் இருக்கும். அது அவங்களுடைய கலாச்சாரம் இல்லையா? ஆனால் அது அப்படி ஏன்னா மோதிரம் இன்னைக்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமாக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆனால் அந்த மோதிரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? செருபாபேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு அடையாளத்துக்குரியதாய் காணப்படுகிறத பார்க்கிறோம். அன்றைக்கு செருபாபேலுடைய அந்த நாட்களில் 70 வருஷம் என்ன பண்ணுறாங்க? அவங்க சிறைப்பட்ட ஒரு வாசம் அவங்க இருக்கிறாங்க. சிறைப்பட்டு போன அந்த நாட்கள் 70 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விடுதலை ஆகி வர்றாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஆலயம் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆலயம் உடனே செருபாபேல் என்ன பண்ணுறாங்க? ஆலயம் கட்டுவதற்கு செருபாபேல் தொடங்குகிறத நம்ம பார்க்கிறோம். 3 தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆலயத்தை கட்டுறாங்க. பார்க்குற எஸ்ரா தலைமையில் ஒரு குழுவு இல்லையா? அதுக்கப்புறம் நெகேமியா தலைமையில் ஒரு குழுவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? செருபாபேலும் ஆலயத்தை கட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ செருபாபேல் 15 ஆண்டுகள் என்ன பண்ணுறாராம்? அந்த ஆலயத்தை கட்ட முயற்சி செய்துட்டு இருக்கிறாரு. ஆனால் 15 ஆண்டுகள் ஆகியும் முடியல. அப்போ செருபாபேல் மிகவும் ஒரு சோர்ந்து போன நிலைமை. ஜனங்கள்லாம் ஆலயத்தை கட்ட முடியாம தவிக்கிறார்களேன்னு சொல்லிட்டு அவர் மிகவும் சோர்ந்து போய் என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறதான நேரத்துல தான் ஆண்டவருடைய வார்த்தை செருபாபேலுக்கு நேராக கடந்து வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்திலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல செருபாபேலை ஆண்டவர் தேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. உடனே செருபாபேலை குறித்து நிறைய காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் செருபாபேலை கொண்டு அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுறாங்க. சாலமோனை என்ன பண்ணார்? ஆலயத்தை கட்டினார். ஆனா சாலமோன் எல்லாம் இருந்து ஆலயத்தை கட்டினாங்க. ஆனா செருபாபேல் அப்படி இல்லை. பல கஷ்டங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில என்ன பண்றாரு? அவர் ஆலயத்தை கட்டுகிறத பார்க்கிறோம். மலையின் மேல ஏறுங்கள், மரங்களை
வெட்டுங்கள் என்று சொல்லி என்ன பண்ண, அப்படிலாம் கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, செருபாபேல் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுகிறத நாம பார்க்கிறோம். அப்போ ஆலயத்தை கட்டி இல்லையா, அப்பதான் ஆகாய தீர்க்கதரிசியில பார்க்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்முடைய ஆலயத்தை எவ்வளவாய் தேவன் நேசித்து இன்றைக்கு எவ்வளோ விதங்களில தேவன் நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆலயத்திலே எத்தனையோ மகிமையான காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த ஆலயம் கட்டுவதற்கு கூட எவ்வளோ கஷ்டங்க இல்லை, எல்லாருக்குமே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நன்றா தெரியும். ஏன்னா வீடையும் கட்டிடலாம், இல்லை திருமணத்தையும் செய்தலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஆலயம் கட்டுவது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆரம்ப நாட்களிலிருந்து அதெல்லாம் பார்த்து இந்த வீடுகளில் ஆராதிச்ச இடங்கள்லாம் நினைச்சு பார்த்தா உண்மையாகவே நான் இன்னைக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். இல்லை எவ்வளோ கஷ்டங்கள், ஒவ்வொரு இடமா வீடுகளை மாற்றும் போது அப்போ நம்ம வீட்டுக்குரிய ஃபெசிலிட்டி மட்டும் பார்க்க முடியாது. இந்த வீட்டில் போனால் நம்ம தேவனை ஆராதிக்க முடியுமா, அதுக்கேற்ற வீடு கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ வீடுகளில் நாங்கள் போய் அதுக்காக அலைந்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு மாடி மேலே ஒரு ஷெட்டு போட்டோம், கூரை போட்டோம் இல்லையா, கரெக்டாக கொஞ்சம் செலவு பண்ணி போட்டுட்டோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் நைட் என்ன பண்ணிச்சு, அது அப்படியே சரிஞ்சிடுச்சு. நான் கீழே வீட்டில் இருக்கிறோம், மேலே என்ன பண்ண முடியும். அடுத்த சண்டே என்ன பண்ணணும், தேவனை ஆராதிக்கணும். வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் தேவன் அப்போலாம் உள்ளம் பயங்கரமாக கலங்கும். ஆனால் ஆண்டவர் அதுலேயும் தேவன் அற்புதமாக அங்கே இருக்கும் போது தான் நம்ம ஈசா கையா அவங்களாம் ஆலயத்துக்கு அந்த இடத்துல வந்தது. எவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியில் அப்போ அவங்க திடீர்னு என்ன பண்ணாங்க, வீடை காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் முடியல, அப்படியே கஷ்டப்பட்டுட்டு. அப்போல்லாம் சைக்கிள் தான், நானும் பாஸ்டர் அப்படியே சைக்கிளை எடுத்துட்டு எங்கேயாச்சும் வீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். நம்ம புது தெருவு அங்கே வந்தால் ஒரு செட்டியார் வீடு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வீட்டில் போய் நாங்கள் வாடகைக்கு கேட்டோன்னு அந்த ஐயா ஒன்றும் சொல்ல விட்டுட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மாலாம் சொன்னாங்க, அம்மா இந்த வீட்டில் வந்தால் தலைச்சம் புள்ளெல்லாம் மறிச்சிட்டாங்கம்மா, நீ அம்மா அப்போல்லாம் சாமு குழந்தை, எஸ்தர் குழந்தை. நாங்கள் சொன்னோம், நம்ம ஆண்டவர் நம்மளோட, நம்ம யாருக்காக வரோம், ஆண்டவர் ஆராதிக்க வரோம். இவங்க சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு 13 வருஷங்கள் நினைக்கிறோம், 13-14 வருஷங்கள் அந்த இடத்துல தேவனை நம்ம எல்லாருமே ஆராதிச்சோம். அல்லேலூயா. அது பெட்டி பெட்டியா ட்ரெயின் பெட்டி மாரி இருக்கும் இல்லையா, முன்னாடி ஒரு ரூமு, அப்புறம் ஒரு ரூமு, அப்புறம் ரூம் இல்லையா, வந்த கர்த்தருடைய. ஆனாலும் தேவனுடைய அன்றைக்கு எப்படி செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலை ஆண்டவர் அன்றைக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தினாரோ, இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் இங்குள்ள எல்லாரையும் தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பங்கும் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தேவன் ஆலயத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டதை செய்ததை கர்த்தர் ஒரு நாளும் மறக்கல. தேவன் உங்களையும் முத்திரை மோதிரமாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, முத்திரை மோதிரம். அது முத்திரை என்பது ஒரு மிகவும் முக்கியம் இல்லையா. அது ஒரு என்ன பண்ணுவாங்க முன்னெல்லாம் அந்த இது அதிகாரத்தை அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அந்த இடத்துல நம்ம செய்கிறத நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் நம்ம சகரியா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சகரியா 4:7 நம்ம வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா.
10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. தூக்கு நூல் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது என்ன பண்ணுவாங்க, பில்டிங் கட்டுவதற்கு அது என்ன பண்றாங்க, அந்த தூக்கு நூலை அவங்க பயன்படுது. ஏன்னா அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, நேரா அது ஒரு அற்பமானது தான். ஆனா கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுச்சான், அதையும் பார்த்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப செருபாபேலுடைய கையில் இருந்த தூக்கு நூலை கண்ட கண்கள் இன்றைக்கு நம்மையும் கண்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணுதான், சுற்றி உலாவி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாளாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? நம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை ஆண்டவர் சம்பூரணமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல செருபாபேலை தேவன் தேற்றி அந்த இடத்துல தேவன் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவர் யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் பிரகாசம் உள்ள கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த முத்திரை மோதிரம் யோசேப்புனுடைய வாழ்க்கையில அது நிறைவேறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய யோசேப்புடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே நன்றாய் தெரியும். யோசேப்பு பல விதங்களில அவர் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவர் பல விதமான படிகளை அவர் தாண்டி 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 வருகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்ததில்லை. பல பாடுகள் மத்தியில் அவர் வருகிறார். எங்க உபத்திரவப்பட்டாரோ, எங்க கஷ்டப்பட்டாரோ அவர்களுடைய கையினாலேயே அவருடைய கரத்துல முத்திரை மோதிரத்தை பார்வோன் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 41:42 நாம வாசிக்கலாம். தென்னிட்டு ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு நினைத்து இருப்பாரா, கர்த்தர் என்னை இப்படிலாம் உயர்த்துவார், இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு சோதனை, ஏன் இப்படி பிரச்சனை, செய்யாத தவறுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேனே, அண்ணன்களுடைய குற்றத்தை நான் போய் தகப்பனார் இடத்துல சொன்னதுனால என்னை குழியில தூக்கி போட்டார்களே, 20 வெள்ளி காசுக்கு என்னை விற்று போட்டார்களே, நான் ஏன் இந்த சிறையிருப்பு, ஏன் நான் இப்படிப்பட்டதான சிறையில நான் வாசம் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல யோசேப்பு பல கேள்விகளை அவர் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கலாம். ஏன்னா யாக்கோப்பு எல்லார காட்டில யோசேப்பு அதிகமாய் நேசித்து இருக்கிறார். அது நல்ல பலவரண அங்கியெல்லாம் போட்டு இல்லையா, நாம கூட என்ன பண்றோம், நம்மளுக்கு பிடிச்ச பிள்ளை பாசமா இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பண்றோம், குழந்தைகளுக்கு நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி நல்லா பார்க்குறோம் இல்லையோ. யாக்கோப்பு கூட அப்படிதான் செய்திருக்கிறாரு. ஆனா அண்ணன்களுக்கு பொறாமை. அல்லேலூயா. அதுவும் இந்த பொறாமை இருக்குது பாருங்க, அதுக்கு சொல்லவே வேணாம் இல்லையா, பயங்கரமான பொறாமை. அதனாலதான் அவனுங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த குழியில தூக்கி போட்ட சூழ்நிலையை நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். கூட பிறந்த சகோதரன், ஐயோ நம்ம தம்பி ஆச்சே. இன்னைக்கு நம்ம வீட்டுல கூட பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த பிள்ளைக்கு கொடுத்தா என்ன பண்ணுது, சின்ன பிள்ளைங்க தான், அவங்களுக்கு மட்டும் அப்படி செய்தேன்னு சொல்லி பிள்ளைங்க கேட்குற சூழ்நிலைகள்லாம் பார்க்குறோம். ஆனால் அண்ணனுங்க அதை கூட யோசிக்கல.
அவனுங்க அது தூக்கி போட எப்படிதான் மனது வந்ததுன்னு தெரியல. அதுவும் தண்ணி இல்லாத கிணறு போல இருக்குது, பாழடைஞ்ச கிணறு. அந்த இடத்துல எப்படி கத்தி இருப்பான், எவ்வளோ கூக்கரலிட்டு இருப்பான். ஆனா ரூபன் மட்டும் சொல்றான், ஐயோ வேண்டாம், என்ன பண்ணாதீங்க, இந்த காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா அவங்கள கொண்டுட்டு வரணும் சொல்லிட்டு தான் யோசேப்பை ஆண்டவர் அந்த பாடுகளுக்குள்ளாக அவன் நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா கடைசியில யோசேப்பை கொண்டு அவங்களோட சகோதரர்களையும் குடும்பத்தையும் அவன் போஷிக்கிறத நம்முடைய சரித்திரத்துல நம்ம வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே. அதனால என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அவர்களுக்கு விரோதமான தீங்கானது நம்ம எதையும் செய்ய நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. இது எல்லாம் நமக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே படிப்படியா யோசேப்பு பாடுகள் மத்தியில அவர் வருகிறத பார்க்கிறோம். அப்புறம்தான் பார்வோன் என்ன பண்றாரு, அவர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி, அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி அவர் இருந்ததுனால அந்த எகிப்து தேசத்துக்கே ஆண்டவர் அவரை உயர்த்துகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய உயர்வு, எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்படி அந்த மோதிரத்தை போட்டு அவருக்கு நல்ல எல்லாத்தையும் கொடுத்து, நான் அந்த சேர் மட்டும்தான் எனக்கு, மீதி எல்லா அதிகாரமும் யாருக்கு தான், யோசேப்புக்கு தான். அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் அந்த தேசத்து ஜனங்க செய்யணும். அதெல்லாம் சும்மா வந்தல்ல அந்த ஆசீர்வாதம். பல கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், உபத்திரவத்தின் குகையில அவர் இருந்ததுனால, அதெல்லாம் அவர் கடந்து வந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். தங்கத்தை நெருப்புல போட்டாதான் அந்த தங்கத்தில் இருக்கிற எல்லா விதமான அழுக்குகள்லாம் வெளியே வந்துட்ட பிறகு அது நல்ல ஒரு அழகான ஆபரணமாய் அதை தயாரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படிதான். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு போட்ட எனக்கு நான் நினைக்கிறதெல்லாம் வந்துடும், நான் இப்படிலாம் இல்ல. தேவன் நம்ம உயர்த்தும்படிக்காக தான் பல பாடுகள், கஷ்டங்கள், இல்ல சரீரத்துல பலவீனங்கள் என்ன வந்தாலும் நம்ம சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகிறவர்களுக்கு தேவன் சத்துவத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் யோசேப்பை தேவன் உயர்த்தி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு திருமணத்தையும் அவருக்கு செய்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த அந்த வசனம், அவங்க மனைவி பேரு. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பெயரை இட்டு, பெயரை என்ன பண்றாங்க அந்த இடத்துல வைத்து, ஓன் பட்டணத்து ஆசாரணியாக போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டார். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்து இருக்கிறத பார்க்கிறோம். திருமணம் ஆன பிறகுதான் என்ன பண்ணாராம், அவரு தேசத்தை சுற்றி பார்க்க போனாராம். திருமணம் ஆகிற முன்னாடி என்ன பண்ணல, போகல இல்லையா? இதெல்லாம் ஆவிக்குரிய கருத்துக்கள் உண்டு. அப்போ தேவன் அந்த பலவிதமான பாடுகளுக்கு உள்ள வந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு முத்திர மோதிரமாக அவருக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்ததை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு செருபாபேலை ஆண்டவர் முத்திர மோதிரமாக வைத்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்மையும் கூட ஆண்டவர் முத்திர மோதிரமாக வைப்பார். தேவன் சகல அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ப்ரமோஷன் மேல ப்ரமோஷனை கொடுத்து நம்முடைய தலையை தேவன் உயர்த்தி, நம்முடைய தலையை தேவன் நிமிர செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலும் நாம பார்க்கிறோம். வாசற்படியில ஒரு வாட்ச்மேனாக இருந்த மொர்தெகாயும் தேவன் உயர்த்துகிறத பார்க்கிறோம்.
எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு அதிகாரத்தை அந்த இடத்துல யோசேப்புக்கு மொர்தெகாய்க்கு செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அதனால எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதற்கு முன்பாக எல்லாவற்றையும் சமபூமியாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம காலையில அருமையான ஒரு பாடலை பாடணும். என்ன பாட்டு? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய எம்மாத்திரம் முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வழியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாதைகளை அவர் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருடைய பாதங்கள் நெய்யில என்ன பண்ணுச்சான் இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவ்வளவு ஒரு சீமானாய் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்த யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படியே சரிந்தது. ஆனால் அவருடைய நம்பிக்கை அவரை விட்டு போகல. அவர் என்னை கொன்று போட்டா கூட பரவாயில்ல, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கைய விட்டுட மாட்டேன்னு சொல்லி யோபு அந்த இடத்துல சொல்லுகிறத நாம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே. அதுக்கப்புறம் யோபுவையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிறத நாம பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்து யோபுவையும் தேவன் ஒரு முத்திரை மோதிரமாக தேவன் வைத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா அந்த இடத்துல யாருக்கு மோதிரம் போடப்படுகிறது? இவங்களுக்கெல்லாம் மோதிரம் போட்டது வேற. ஆனா இளையகுமாரனுக்கு மோதிரம் போட்டது பாசத்தினால். அல்லேலூயா. எப்படி? பாசம், தகப்பனுடைய பாசம். இவங்கெல்லாம் பட்ட கஷ்டத்துல விதங்கள்லாம் வேற வேற நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஆனா இளையகுமாரன் என்ன, கெட்ட குமாரன் என்ன பண்ணல, கஷ்டப்படலை இல்லையா? என்ன பண்ணார்? இருந்ததையும் அழிச்சிட்டார், இருந்ததையும் வேஸ்ட் ஆக்கிட்டார். வந்து அவங்க தகப்பனாரை தொல்லை பண்ணி, அந்த சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லை? இளையகுமாரனுடைய அவருடைய சம்பவத்தில் நடந்ததெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். தகப்பனிடத்துல சொத்துக்களை பிரித்து கொண்டு தேவையில்லாத இடத்துல போய் அது எல்லாவற்றையும் அவன் அழித்து செலவழித்து, அந்த ஒரு வசனம் வரும் இல்ல, 15 வாசிங்க. அந்த தேசத்து குடிகளில்
ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்ப ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்துல என்ன பண்ணானா, போய் ஒட்டி கொண்டானா. அப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருந்திருக்கும்? பணம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணியிருப்பான் அவன்? ரொம்ப ஜாலியா. அது இன்னைக்கு சொல்ல வேணாம். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க எல்லாம் எவ்வளோ என்னென்னமோ விதங்களில் எப்படிலாம் தன்னை என்ன பண்ண என்ஜாய் பண்ணி கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பேரண்ட்ஸுடைய ஃபுல் கஷ்டத்தையும் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? எடுத்துட்டு வீணா இன்னைக்கு அந்த கெட்ட குமாரனை போல இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க உண்டு. அவங்க கேட்குற பைக்கை தான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு வாங்கி கொடுக்கணும். 1.5 லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல, 2 லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல. நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க யாரும் அப்படி இல்லை. ஆனால் உலகத்து பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆனால் பேரண்ட்ஸு பல விதங்களில் தண்டல் வாங்கி கஷ்டப்படுத்தி வாங்கி நியூஸில் போட்டுருந்தாங்க. 3 நாள் ஆச்சான் பைக் வாங்கி. 4வது நாள் என்ன பண்ணிடுச்சு? பயங்கர ஆக்சிடெண்ட் ஆகி பைக்கும் போயிடுச்சு, அவனும் போயிட்டான். ஆனால் வாங்கின பணம் என்ன பண்ணுது? டியூ அப்படியே இருக்குது. அந்த பேரண்ட்ஸை பாரு, பிள்ளையும் இழந்துட்டாங்க இல்லையா? கடனையும் என்ன பண்ணாம வச்சுட்டு போகிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக ஜெபிக்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும், ஆலோசனை கொடுக்கணும். அந்த பேரண்ட்ஸுடைய நிலைமையை பாருங்க. இல்லை அவனை திருமணம் செய்த மனைவியுடைய நிலைமையை பாருங்க. ஆனால் இன்னைக்கு இப்படிலாம் போயிட்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இதையும் எழுதி வச்சிருக்கிறார். இந்த வாலிபனும் இப்படிலாம் இருந்தான். அவன் தகப்பன் ஒருவேளை அவர் ஆண்டவரை அறிஞ்சவரை என்னவோ தெரியல, எப்படியோ. ஆனாலும் அவனுடைய உள்ளம், தேவன் தகப்பனுடைய உள்ளம் பயங்கரமா, ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணணும்? மறுபடியும் வரணும் வரணும்னு சொல்லி அவ ஜெபிச்சுட்டே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என் பிள்ளை பரவாயில்ல, அவன் பணங்கள்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டா எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குமேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுவாரு? அந்த வாசப்படியை எட்டி பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அவன் அழுக்கு வஸ்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா தகப்பனுடைய உள்ளம். யோசித்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் தகப்பனா தாயா இருக்கிறோம் இல்லை? நம்முடைய பிள்ளைகளுடைய ஏக்கம் நமக்கு எவ்வளோ இருக்கிறது. ஆனால் அந்த தகப்பன் பயங்கரமா அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாரு. இன்னொரு பிள்ளை இருக்கிறாரு, பெரிய பிள்ளை இருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் அவன் புத்தி தெளிந்து, நான் என்ன பண்ணுவேன்? என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். அன்னைக்கு அந்த இடத்துல அநேகருக்கு என்ன பண்ற ஆசீர்வாதம் சாப்பிட்றாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க. நான் ஏன் இந்த இடத்துல கஷ்டப்படணும்? நான் போனா என் தகப்பன் என்ன சேர்த்து கொள்ளுவார், என்னை விட மாட்டார். அந்த உள்ளம் அவரை ஏங்கி கொண்டு அவனும் தகப்பனை தேடி, தன் வீட்டை தேடி அவன் ஓடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் வந்த உடனே உண்மையில அவன் ஒருவேளை அழுக்கு ட்ரெஸ்ஸோடு தான் இருந்திருப்பான் இல்லையா? ஒரு தம்பி நம்ம வீட்டில் இருந்தான். அவனும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கஷ்டம் இருந்தான். ஒரு நாள் பாஸ்டர் போய் தேடி அவனை கண்டுபிடிச்சுன்னு வந்துட்டாங்க. அவனும் வீட்டுக்கு வந்துட்டான். வந்து பார்த்தா அவன் போட்டுருந்தான் அந்த டிஷர்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் என்னால் தாங்க முடியல. அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு
பயங்கர பேட் ஸ்மெல் தான், ஆனாலும் என்னால் முடியல. அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டிய செய்து வச்சோம். இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான். ஏன்னா நம்ம தாயினுடைய உள்ளம், தகப்பனுடைய உள்ளம் எவ்வளோ அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா பாருங்க, அந்த தகப்பன் அப்படிதான் இருந்துட்டு இருப்பான். என் பிள்ளை வந்துட்டா அவனுக்கு இப்படிலாம் நான் செய்யணும், பந்தல் போடணும், நான் விருந்து வைக்கணும், கெடா வெட்டணும், இப்படிலாம் அந்த தகப்பனுடைய உள்ள இருந்திருக்கும். ஆனா வந்த உடனே அங்க உள்ளவங்களுக்கு அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமே, 22. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஏனென்றால் அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்ப இந்த இடத்துல போட்ட மோதிரம் வித்தியாசமானதாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அதனால தேவனுடைய சமூகத்துல நம்ம என்ன இருந்தாலும் ஆண்டவர் எங்கேயோ இருந்த நம்மை தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அவர் முன்குறித்து, இல்லை எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எங்கேயோ இருந்த நம்மை தேவன் தேடி வந்து நம்மை அழைத்து, இல்லையா, அவருடைய நாமத்தினால நம்மளை நீதிமான்களாய் மாற்றி இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துல உன்னையும் என்னையும் தேவன் ஒரு முத்திரை மோதிரமாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னும் ஆலயத்து போய் இன்னும் இப்படி பாடி இப்படி சொல்லி சோர்ந்து போகாதீங்க. நம்மளுடைய பரம பிதாவாகிய நம்முடைய அப்பாவுடைய உள்ளம் இன்னும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, இவர்கள் இன்னும் சீர்பட வேண்டும், இவர்கள் மாறினா கர்த்தர் கண்டிப்பா இவர்களை முத்திர மோதிரமாக நான் மாற்றுவேன் சொல்லி தேவனுடைய உள்ளம் ஏங்கி கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை இன்றைக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி அவன் கைகளுக்கு மோதிரத்தை போட்டு, அப்ப அந்த மோதிரம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. நாம தேவனுடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாய் நாம இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த தேவனுடைய அலங்காரமான அவருடைய கரத்துல இருக்கிற நம்மையும் தேவன் நம்முடைய கரத்தையும் தேவன் ஆசீர்வதித்து, அன்றைக்கு செருபாபேலுடைய கையில் இருந்த தூக்கு நூலை கண்ட கண்கள் நீ செய்கிற வேலைகளிலும் கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பாதரட்சணையை போட்டு அவங்க எல்லாரும் அந்த வீடே அன்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், அந்த கிராமமே சந்தோஷமா இருந்திருக்கும். அப்பதான் அவங்க அண்ணன் வந்து கேட்கிறாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான், அவனுக்கு போய் என்ன பண்றீங்க, இவ்வளோ கிராண்டா இப்படிலாம் செய்யறீங்களே, நான் உங்க இருக்கிறேன்னு. அப்ப அவர் சொல்றாரு, அது நல்ல ஒரு வசனம், அதை வாசித்து பாருங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது அந்த வார்த்தை யோசித்து பாருங்க. அந்த தகப்பன், ஆமாடா அவன்லாம் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டான், ஆமா அப்படின்னு அப்படிதான் செய்வான் அப்படின்னு என்ன பண்ணல, அவரு சொல்லல. அந்த பெரிய மகனுடைய உள்ளத்தையும் அவர் என்ன பண்றாரு அறிந்து, அப்பா நீ என்னோடு இருக்கிறப்பா, எனக்கு உள்ளதெல்லாம் யாருக்கு தான், உனக்கு தான், நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? அதை யோசித்து பாருங்க. தேவன் நமக்கையும் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம யாரோடு இருக்கிறோம், தேவனோடு இருக்கிறோம். தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் யாருக்கு, உனக்கும் எனக்கும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த தகப்பனுக்கே அவ்வளவு பெரிய ஒரு எண்ணம் ஆசை இருக்குமானால், உன்னை என்னையும் படைத்து நம்மளை இவ்வளவு அழகா சிருஷ்டித்து அழகா உருவாக்கி, அதுவும் அவருடைய சாயலிலேயே நம்ம தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அதை யோசித்து பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். அதனால ஆண்டவர் அன்னைக்கு சோர்ந்து போய் இந்த ஆலயத்தை எப்படி கட்டி முடிப்பேன் என்று சொல்லி
செருபாபேல் சோர்ந்து போன நிலைமையில இருந்த அந்த ஊழியக்காரனாக செருபாபேலை ஆண்டவர் பார்த்து, உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு செருபாபேலை உயர்த்தின ஆண்டவர், யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், மொர்தெகாயை உயர்த்தின ஆண்டவர், இந்த இளைய குமாரனாகிய அந்த வாலிபனையும் ஆண்டவர் விட்டு வைக்கவில்லை. என் பிள்ளை மனம் போன போக்கில் போயிட்டான், ஆனாலும் அவனை விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய தகப்பனிடத்தில் அவனை கொண்டு வந்து, அந்த தகப்பன் அவனுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு, அவன் கால்களுக்கு பாதரட்சணியை போட்டு, உயர்ந்த வஸ்திரங்களை போட்டு, இன்றைக்கு அவனையும் தேவன் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நாம, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நம்மை, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம யோவான்ல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு ஒரு நல்லவராய் இருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றையும் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை பெற்ற நாம பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணக்கூடாதா, நம்ம துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி முக்கியமான காரியமா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பரிசுத்தாவை பெற்று நாம பல விதங்களில் என்ன பண்றோம், அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம இருந்தோம். என்ன பண்றோம், பல காரியங்களில நம்ம தவறாய் செய்கிறத பார்க்கிறோம். அதனால் பரிசுத்தாவியை கூட என்ன பண்ணக்கூடாதான் நம்ம பெற்று, ஏன்னா முத்திரை தேவன் அப்படியாக இந்த நாளில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் ஒன்றுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க இல்லையா. செருபாபேலை உயர்த்தின ஆண்டவர், அவரை ஒரு முத்திர மோதிரமாக வைத்த ஆண்டவர், இந்த உலகத்துல தேவன் நம்மையும் அநேகருக்கு உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நேரங்களை நம்முடைய ஜெபத்துல நம்ம செலவிடுவோம், தேவனுடைய பாதத்துல அமருவோம். தேவன் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு பல பாடுகள் மத்தியில யோசேப்பு கடந்து வந்தார். பார்வோனுடைய கையில இருந்த மோதிரத்தை யோசேப்புக்கு கழற்றி போட்டு எல்லா அதிகாரத்தையும் யோசேப்புக்கு கொடுத்தது போல இன்னைக்கு நீங்க வசிக்கிற அந்த கிராமங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு முத்திர மோதிரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கிராமத்துக்கு நீங்க தான் ஒரு செருபாபேல், நீங்க தான் ஒரு முத்திர மோதிரம். உங்களை கொண்டு உங்களுடைய நீங்க இருக்கிற கிராமத்தை தேவன் அசைக்க முடியும். அல்லேலூயா. அந்த கிராமத்துல நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டுல நீங்க ஒரு மூலையில இருந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட மனுஷனையும் உடைத்து உன்னை தேடி வர ஆண்டவர் உதவி செய்வார். அம்மா, நான் இன்னும் உங்க ஆலயத்துக்கு வரேன், என்னை கூட்டிட்டு போ அப்படி சொல்லி உங்களை தேடி வர அளவுக்கு ஆண்டவர் உங்களை அந்த கிராமத்துக்கு உங்களை முத்திர மோதிரமாக வைப்பார். அல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை தலையில வைங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நான் ஒரு முத்திர மோதிரம் ஆண்டவரே, நான் இருக்கிற கிராமத்துக்கு என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில நான் ஒரு முத்திர மோதிரம் ஆண்டவரே, என்னை நீங்க வைக்க போறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி. அந்த முத்திர மோதிரத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு யோசேப்பை போல ஒரு பாத்திரமாய், உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நான் காணப்பட அப்பா இந்த நாளில என்னை மாற்றும் என்று சொல்லி
நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. அதே போல நீங்களும் இருங்க. கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை ஒரு மோதிரமாக தேவன் வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.